ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் உணர்வுகள் தொடர்கதைங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் உணர்வுகள் தொடர்கதை இந்த படத்தை பாலு சர்மா இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா ஜானல் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஆர்ஜே அஜய், ஷெர்லி இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஹீரோ 2 வருஷமாக ஒரு பொண்ணு கூட லிவிங்கில் இருக்கார். கடைசியாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. ப்ரொப்போஸும் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து எனக்கு யூஎஸில் ஜாப் கிடச்சிருக்கு, எனக்கு கல்யாணம்லாம் செட் ஆகாது, நான் யூஎஸ் போகிறேன், என்னை நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வெக்ஸ் ஆயிடுறாரு. ஹீரோவோட அப்பா வந்து ரொம்ப நாளாக ஹீரோவுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த சமயம் பார்த்து கேட்குறாரு ஹீரோவோட அப்பா. ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. எனக்கு பொண்ணு பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்பா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஹீரோ. 2 பேருமே சென்னை வராங்க. சென்னை வந்து ரொம்ப நல்லாவே வாழ்ந்துட்டு வராங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதுவே பெரிய சண்டையாக மாறுது. ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, நான் டிவோர்ஸ் கொடுத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்கெல்லாம் ஏன்டா டிவோர்ஸ் கொடுக்குற, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனுச்சா, பழையபடி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் வருது. இந்த படத்தை இந்த இந்த மாதிரி கதை வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கான கதை. இப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிமே பயங்கரமாக எடுக்கிறாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதையை வச்சுக்கிட்டு பெரிய படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. இதே மாதிரி படம் ஷார்ட் ஃபிலிம்லேயும் பார்த்துருக்கேன். மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ்லேயே நிறைய படம் பார்த்தாச்சு. இதே மாதிரி படம் திருப்பி தான் ஏன் ரிப்பீட் பண்ணிட்டாங்கன்னு தான் தெரில. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னாக்க சினிமாட்டோகிராஃபி தான். ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. அவங்களுக்கு சாங் வைக்கிறேன், ஃபைட் வைக்கிறேன், காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஹீரோவோட ஆக்டிங் பார்த்தோம்னாக்கா ஒரு டீசெண்டாக பண்ணிட்டாரு. ஒரு ஐடி கையாக இருக்கார். ஒரு ரொம்ப கோவப்படாமல் டீசெண்டாக இருக்கார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஹீரோயினும் ஒரு ஐடி கேர்ள் தான். அவங்களும் ரொம்ப காமாக இருக்காங்க. ஒரு ஹார்ஷாலாம் பேச மாட்டாங்க. அவங்களும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அடுத்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் ஐடி கை தான். ரொம்ப ஹார்ஷாக பேசாமல், கோவமாக பேசாமல் கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா, இது ஒரு மொக்க படம், ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.